வணக்கம் நண்பர்களே, என்னோட வீடியோஸ் பார்க்காதவங்க எஸ்பெஷலி மறக்காம போய் பாருங்க. நான் நியூசிலாந்து பத்தி ரிவ்யூ பண்ணிருப்பேன். அதுல கிளியர் கட்டா சொல்லிருப்பேன். ஃபின் அலன் அண்ட் சாப்மேன் மாதிரி பிளேயர்லாம் இந்த வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷன்ஸ்ல ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட்லி அதுதான் ஆப்கானிஸ்தானோட இந்த மேட்ச்ல நடந்துச்சு. சோ ரீசன்ஸ் என்ன? நியூசிலாந்து தோத்தது இப்படி ஒரு 84 ரன்ஸ் வித்தியாசத்துல டிஃபீட் ஆன காரணங்கள் என்ன? முதல்ல டாஸ்ங்க. இந்த மாதிரி ஸ்லோ பிட்ச்ல டாஸ் வின் பண்ணி யாரா போலிங் எடுப்பாங்களா? பேட்டிங் எடுத்து ஒரு 160 அடிச்சு ஆப்கானிஸ்தான கிரபிள் பண்றதை விட்டுட்டு சேசிங் எடுத்து தேவையில்லாம மேட்ச் தோத்துவாங்க. அதுவும் 84 ரன்ஸ் வித்தியாசத்துல தோத்துட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நியூசிலாண்டோட ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங், அதுவும் கான்வேயோட விக்கெட் கீப்பிங். கேட்ச் விட்டாரு, ரன் அவுட் விட்டாரு, ஸ்டெம்பிங் விட்டாரு, எல்லாமே பண்ணாருங்க கான்வே. ஆக்சுவலி he had a very off day and deep square legல ஒரு கேட்ச் விட்டாரு பிரேஸ்வெல். வெரி அன்லைக் நியூசிலாந்து, இந்த மாதிரி கேட்ச் விட்டு நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அவங்களோட பேட்டிங். யங்ஸ்டர்ஸ் லைக் ஃபின் அலன், சாப்மேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க இந்த ஸ்லோ விக்கெட்ல. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் நோ மொமெண்டம். அண்ட் கேன் வில்லியம்சன் அவரோட ரோலை he has to redefine. அவர் வந்து ஓப்பனிங் விளாட்னா பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. கான்வே, மிச்சல், கேன் வில்லியம்சன் இவங்க எல்லாரும் சேம் டைப் ஆஃப் பிளேயர்ஸ். சம்டைம்ஸ் இந்த ஸ்லோ பிச்சர்ஸ்ல ஸ்ட்ரகிள் வாய்ப்புகள் இருக்குன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ.